ப்ரோமோ தமிழ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னா, மனோஜ் ஆரம்பிக்க போகிற கடைக்கு என்ன பேர் வைக்கலாம் ஒரு டிஸ்கஷன் வருது. அப்போ முத்துவும் மீனாவும் பாட்டி பேரை கடைக்கு வச்சா நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட மனோஜ் கடுப்பறாரு. அதெல்லாம் பழைய பேர், நான் என் கடைக்கு மாடர்னாக க்யூட்டாக ஒரு பேர் வைக்கணும்னு ஆசைப்பட்றேன், நானே யோசிச்சு ஒரு நல்ல பேரை என் கடைக்கு வச்சுக்கிறேன்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே விஜயாவுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஏன்னா விஜயா அவங்க பேரை தான் மனோஜ் கடைக்கு வைப்பான்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க போல. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, மனோஜ் ரோஹினி இது விஷயமா தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ரோஹினி சொல்கிறாங்க, மனோஜ் நம்ம அத்தை பேரே கடைக்கு வச்சிடலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் மனோஜ் அதுக்கு சம்மதிக்க மாட்டாரு. அம்மா பேர்லாம் சுத்தமாக ராசி இல்லை, ஏற்கனவே உன் பார்லருக்கு அம்மா பேர் தான் வச்சோம், அது பாதியிலே போயிடுச்சு. என் முத்து கூட அவன் பூ கடைக்கு அம்மா பேர் தான் வச்சான், ஆனால் என்னாச்சுன்னு பார்த்தல கார்பரேஷன்காரன் மொத்தமாக அந்த கடையை தூக்கிட்டு போயிட்டான், அதனால் அம்மா பேர்லாம் வேணான்னு சொல்கிறாரு. இதெல்லாம் முத்து வெளியே நின்று கேட்டுட்டு தான் இருப்பாரு. அப்படியே மனோஜ் பேசின எல்லாத்தையுமே ரெக்கார்டும் பண்ணிக்கிறாரு. கடைசியாக முத்து என்ன பண்ணுறாருன்னா, மனோஜ்கிட்ட அந்த ஆடியோவை காட்டி மாட்டுறாரு. என் அம்மா உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க, ஆனால் நீ அம்மாவை பற்றி எப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, இந்த விஷயம்லாம் அம்மாவுக்கு தெரிஞ்சுன்னா எவ்வளோ வருத்தப்படுவாங்க. இங்கே பாரு, உன் கடைக்கு நீ அம்மா பேரை தான் வைக்கிற, இல்லை நீ பேசின எல்லாத்தையுமே அம்மாட்ட போட்டு விட்டுருவேன் மாட்டாரு. ஆனால் அப்போ கூட மனோஜ் முத்து சொன்னா கேள்றா, அம்மா பேர் ராசி இல்லடான்னு சொல்கிறாரு. அதை கேட்ட முத்துக்கு இன்னும் கடுப்பாது. விஜயாவுக்காக மனோஜ் கூட பயங்கரமாக சண்டை போடுறாரு. இது எல்லாத்தையுமே மீனா பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, மீனா முத்துட்ட விசாரிப்பாங்க, எங்க உங்கள் அம்மா மேலே நீங்கள் இவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்க, ஆனால் அத்தை உங்கள் மேலே சுத்தமாக பாசமே காட்டினதில்லை, எப்போ பார்த்தாலும் உங்கள் மேலே கோவப்பட்டுட்டே இருப்பாங்க, அப்படி உங்கள் ரெண்டு பேருக்குள்ள என்னதாங்க பிரச்சனை? ஏன்னா எந்த அம்மாவுக்கும் ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து பிடிக்காம போகாது, கண்டிப்பாக அத்தை உங்கள் மேலே சின்ன வயசில் பாசமாக தானே இருந்திருப்பாங்க, இப்போ ஏன் இவ்வளோ கோவப்படுறாங்க, அப்படி என்னதான் நடந்துச்சுன்னு விசாரிக்கிறாங்க. மீனா அதை கேட்டோன்னா முத்துக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருது. அந்த விஷயத்த மீனாட்ட சொல்லலான்னு தான் ஆரம்பிக்கிறாரு. ஆனால் டக்குன்னு பேச்சை மாற்றிடுவாரு. இப்போ எதுக்கு மீனா அதெல்லாம், எனக்கு தலைவலிக்குது, ஒரு காஃபி கொண்டு வான்னு சொல்கிறாரு. ஆனால் மீனா விட மாட்டாங்க, திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருப்பாங்க. முத்தும் காரணம் சொல்லாமலே அங்கேருந்து கிளம்பிடுறாரு. உண்மையான காரணம் என்னன்னா, விஜயாவுக்கு 3 பசங்களில் மொத்தம் 4 பசங்க, அதில் ஒரு குழந்தை இறந்து போச்சு. அதுவும் மனோஜ் தெரியாமல் செஞ்ச ஒரு சின்ன தப்பால தான் இது நடந்திருக்கும். ஆனால் மனோஜ் என்ன பண்ணுறாரு, அந்த பழியை முத்து மேலே தூக்கி போட்டுறாரு. அதனால தான் விஜயா முத்து மேலே இவ்வளோ வெறுப்பை காட்டுறாங்க. இதெல்லாம் பற்றி ஒரு அப்டேட் வீடியோ கண்டிப்பாக போகிறாங்க. சரி, இன்னைக்கு கதைக்கு வரலாம். அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, ரவி நைட்டு வீட்டுக்கு வரும்போது ஸ்ருதி அவங்க ரூமில் ரவியோட ட்ரெஸ் எல்லாம் போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அதை பார்த்து ரவிக்கு ஷாக் ஆகுது. என்ன ஸ்ருதி இதெல்லாம் கேட்குறாரு. அப்போ ஸ்ருதி சொல்கிறாங்க, உன் மேலே லவ் அதிகமாகிடுச்சு, அதான் உன் ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கேன், அதே மாதிரி உனக்கும் என் மேலே லவ் இருந்துச்சுன்னா என் ட்ரெஸ்ஸை போடுன்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட ரவிக்கு ஷாக் ஆகுது. முடியாதுன்னு தான் சொல்லுவார். ஆனால் ஸ்ருதி விட மாட்டாங்க. கட்டாயப்படுத்தி ரவி அந்த ட்ரெஸ்ஸை போட வைக்கிறாங்க. அதோட தான் இன்னைக்கு சீரியலை முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் நடக்கும்னா, ஸ்ருதி ரவியை சேலஞ்ச் பண்ணுறாங்க. இந்த நைட்டியோடவே நம்ம கிச்சனுக்கு போய் எனக்கா நீ காஃபி போட்டு கொண்டு வந்தனா 1 மாதம் நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்குறேன்னு சொல்கிறாங்க. ரவியும் ஸ்ருதி காஃபி போடுறதுக்காக கிச்சனுக்கு போகிறாரு. ஆனால் விஜய் அப்போ ரவியை பார்த்துறாங்க. பார்த்தவங்க திருடி யாரோ வந்துட்டதா தப்பாக நினச்சிக்கிறாங்க. வீட்டில் இருக்க எல்லாருமே சத்தம் போட்டு கூப்பிட்றாங்க. எல்லாருமே அங்கே வந்துடுவாங்க. ரவி அந்த கோலத்தில் பார்த்து ஷாக் ஆவாங்க. கடைசியாக ரவியை எல்லாருமே கிண்டல் பண்ணி சிரிப்பாங்க. இந்த சீனை நாளைக்கு வருங்க. இதை தவிர நாளைக்கு வேற என்ன நடக்கும்னா, மனோஜ் அவர் கடைக்கு விஜயா பேரை தான் வைக்க போகிறேன்னு வீட்டில் சொல்லுவார். அதை கேட்ட விஜயா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. முக்கியமாக முத்தை வெறுப்பேற்றிட்டு மனோஜை பெருமையாக பேசுவாங்க. இந்த சீன் நாளைக்கு நடக்க வாய்ப்பு இருக்குங்க. இதெல்லாம் பற்றி உங்கள் கருத்தை நான் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே கொண்டு சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.